ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 13ஆம் பகுதி கங்காவதாரம். பகீரதன் தவத்திற்கு மெச்சி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழைக்க கங்கை புவியில் அவதரித்தாள். சகரபுத்திரர்கள் மோட்சம் பெற உதவினாள். ஒருமுறை கங்கையில் புனித நீராடினால் ஒருவர் செய்த பாவங்கள் நீங்கும். ஒரு புனித நாளில் நீராடினால் பல பிறவிகளில் ஏற்பட்ட பாவங்கள் நீங்கும். மேலும் கங்கை நீரை கண்டாலும் தொட்டாலும் பாவம் தொலையும். கங்கை காற்று உடல் நலம் தரும். கங்கையின் பெயர் உச்சரித்தாலே பாவம் அகலும். தெரியாமலே கங்கை நீர் ஸ்பரிசத்தாலும் பாவம் போய்விடும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறி அருளினார். கங்கை பூமியில் இருக்கும் போது லவண சமுத்திரம் கங்கையின் பதியாகும். கங்கையை பகீரதன் பூமிக்கு கொண்டு வந்ததால் பாகீரதி என பெயர் பெற்றாள். தேவேந்திரனின் இந்திரலோகத்தின் வழியாக பாயும் போது மந்தாகினி என்று பெயர் பெற்றாள். பாதாளத்தில் பாயும் போது யோகவதி. விஷ்ணு பட்சத்தில் தோன்றியதால் விஷ்ணுபதி. க என்றால் போ, கங் என்றால் விண்ணும் மண்ணும். விண்ணிலும் மண்ணிலும் ஓடுவதால் கங்கை என்ற பெயர் உண்டாயிற்று. 13ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.